எங்கேருந்துமா வரீங்க? தருமபுரி. தருமபுரி ஐயா. தர்மம் சொல்லுங்க. உங்களை பார்க்கணும் ரொம்ப நாளா. யூடியூப்ல தான் பார்க்குறீங்க. டெய்லி பார்க்குறேன். அதை விட ஏமா வண்டிக்கு துணி செலவு பண்ணி இவ்வளோ தூரம் யூடியூப்ல வரலன்னாக்கா சரி நான் போய் பார்த்துட்டு வரலான்றான். இங்கே வந்தால் ஒன்று உபதேசங்கிற மாதிரி தான் வரணும், இல்லைன்னா தண்டத்துக்கு என்னத்துக்கு வரணும். அது யூடியூப்லேயும் பார்த்துட்டு போகல. அதே தானே நான் தானே அது. அப்புறம் அது பணத்தை செலவு பண்ணி எதுக்கு தண்டத்துக்கு வரணும்? அந்த பணம் தான் ஒரு மாதம் அடிச்சு வாங்கி போடலாம். இறைவனை நேராக பார்க்குறேன்னா என்ன சொல்றதுன்னு புரியல, எனக்கு தமிழ் தெரியாது சரியா. உங்களை உங்கள் தான் நான் இறைவன் பார்த்துருக்குறேன். உங்களால் நான் நிறையா இது கஷ்டம் வெளியில் வந்திருக்கிறேன். இது காரணம் என்னன்னா எல்லா சாமியாரங்களும் கடவுளை பற்றியே பேசினாங்க. நான் கடவுளை பற்றியே பேசுறதில்லை, நான் மனுஷனை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா கடவுள் வந்து சுகவாசியாக இருக்கிறார். அவருக்கு என்ன சோறு இல்லையா? அவருக்கு என்ன சொத்து இல்லையா? உலகமே அவருக்காக இல்லை. அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லை, 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறாரு. இல்லை கல்யாணம் காட்சி நம்ம போய் பண்ணி வைக்கலாம். அவர் 2 பொண்டாட்டி இருக்கிறாரு, அதுவும் அவருக்கு தேவையில்லை, நம்ம பண்ண வேண்டியதில்லை. சரி புள்ள குட்டி இல்லையான்னு பார்த்தா முருகன் ஒரு புள்ள, விநாயகர்னு ஒரு புள்ள கொடுக்குது. புள்ள இல்லாம நம்ம புள்ளையா போயிடலாம். எல்லா வசதியும் இந்த அண்டாலை பற்றி பேசி நமக்கு என்ன ஆகும் போகுது? காலையில் எழுந்துலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களோட உபதேசம் பார்த்துட்டே இருப்பேன். ஆனா இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா துன்பப்படுறான். ஒரு பொம்பளைங்க கணவங்கிட்ட மல்லாடுறாங்க, வாழறதே வீணன்னு வாழறாங்க கணவங்கிட்ட. சில கணவமாரு இவங்கள கட்டிக்கின்னு நம்ம ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறோமேனு கணவமார்கள் வருத்தப்படுறான். இது 2மே இல்லாத தாய் தப்ப இப்படிப்பட்ட புள்ளைய பெற்றுட்டுமேனு அவன் வருத்தப்பட்டுனுக்கிறான் இல்லையா? அதனால நான் அதிகமா பேசுறது மனுஷனை பத்தி, மனசை பத்தி, கடவுளை பத்தி. இது 3 தொடர்ச்சியா தான் நான் பேசுறேன். ஏன்னா மனுஷனுடைய மனம் சரியில்லாம கடவுள் வழிபாடு பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. இந்த கூட இப்போ கலெக்டராக இருந்தாங்க, துணை கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்குது, ஆனால் அந்த வழியில் போக முடியாமல் அவங்களோட தொழில் தடுத்துச்சு. ஆனால் ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ வந்திருக்கிறாங்க. இதை மாதிரி எவ்வளவோ பேர் அவதிப்படுறாங்க. நானே நீ வீட்டுக்கால் 3 மணிக்கு எழுந்து இப்போ வந்து அட்ரஸ் தெரியாம பெருமாள் கோயில் கூப்பிட்டு போயிட்டாங்க. கோயில் பக்கத்தில் இறங்கினேன். அங்கன்னா ஃபோன் பண்ணால் சரி பிஸியாக இருந்து யாரும் எடுக்கலாம், என்ன பண்ண தெரியல. நேரம் ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டால் பெருமாள் கோயில் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் கேட்டேன் அப்படி இங்கே யாரும் இல்லைன்னு தெரியல அப்படின்னாங்க. அவங்க இன்னொரு அட்ரஸ் சொன்னாங்க. அங்கே போய் கேட்டால் அங்கேயும் இங்கே இல்லைன்னாங்க. அப்புறம் இன்னொரு தம்பி பிடிச்சி அப்புறம் அவரு கேட்டால் இல்லை, அவர் கூப்பிட்டு வந்து போய் என்னை ட்ராப் பண்ணாருங்க. அது மாதிரி எல்லாம் உங்களோட செயல், எல்லாம் இறைவன் செயல். ஒவ்வொரு மனித வாழ்விலும் கஷ்டம் இருக்குது. ஆமாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ சுகத்தில் இருந்தாலும் இறைவன்ற ஒரு நினைவோட மனித பிறவி வாழணும். அதுக்கு தான் மனித பிறவி வந்தது. 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் வாழுது. ஆனால் வாழ்ந்தாலும் கூட அதில் மற்ற ஜீவராசிகளுக்கு இறைவன் ஒருத்தங்கிறான், படைச்சவன் ஒருத்தங்கிறான், படைக்கும் நம்மளை கொல்றவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும். இந்த மனிதனுக்கு இது தெரியறதால் தான் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு கூட்டு குடும்பமாக வாழ முடியுது. எந்த மிருகமாக கூட்டு குடும்பமாக தான் என் பேரன் பேத்தி வச்சுக்கினேன். அதனால தான் அதுக்கெல்லாம் ஜீவராசின்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு தான் உயிர் இருக்குது, நமக்கு தான் உயிர் இருக்குது. ஆனால் நம்மளை ஜீவன் சொல்லிக்கலாம். அந்த ஜீவன் சொல்கிறோம். நம்மளை விட பல மடங்கு உயர்ந்த யானையை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஒன்றுத்துக்குமே உதவாத எறும்பை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன் சொல்கிறோம். மனுஷன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது, நமக்கு மனசு இருக்குது. உயிரும் இருக்குது, மனசும் இருக்குது. அதனால் நமக்கு வந்து மனுஷன்ற பேர் வந்தது. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு தான் நடக்கும், நிமிர்ந்து எதுவும் நடக்காது. மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து மற்ற ஜீவராசி மாதிரி இவனும் குனிஞ்சுக்கிட்டே போனான், குரங்கு மாதிரி பந்தி மாதிரி. அதனால வந்து ஏன் இது வச்சுக்கிறான்னா இறைவனுடைய ஏக்கமே நம்ம கிட்ட இருந்து தான் வெளியே வருது. இது மனிதனால் அறிய முடியாம வாழலாம். அந்த ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சாயல் இருக்குது, இறைவன் இல்லை. மனிதன்கிட்ட இறைவனே இருக்கிறான். அந்த இறைவனே இருக்கிறதால இவன் எதுக்குமே தலைவணங்காம நிமிர்ந்து நிற்கிறான். அதெல்லாம் தலைவணங்கி நிற்கிது. ஆனா இதை மனிதன் உணர்றதே கிடையாது. இவனுக்கு ஆசை, பணம், சொத்து, சுகம், சொந்தம், பந்தம், பாசம், அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம்.
தொழிலுக்கு போனால் அங்கே அடிமையாயிடலாம், பணத்தாண்ட போனால் அங்கே அடிமையாயிடலாம், பாசம்னு பிள்ளைங்களாண்ட போனால் அடிமையாயிடலாம், மனைவின்னு போனால் அடிமையாயிடலாம், கணவன் போனால் அடிமையாயிடலாம். நீங்கள் சொல்ல இப்போ தான் எல்லா சொந்த குடும்பத்திலேயே ஒட்டு விடாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யார் மேலே பாசம் அன்பு இது எதுவும் இல்லை. நம்ம கடமை என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அன்புன்னு ஒன்று சும்மா வாயில் இருக்கும், நிஜத்தில் இருக்காது. நீ கஷ்டப்பட்டீங்கன்னா உன் அண்ணன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தா உனக்கு சரி நம்ம தங்கச்சி கஷ்டப்படுது, நம்ம தங்கச்சியை நம்மள மாதிரி பணக்காரன் ஆக்கலாம்னு ஆக்க மாட்டான். நான் அன்பா இருக்கிற தங்கச்சி மேலன்னு சொல்லுவான். இது அதே மாதிரி தம்பி கஷ்டப்படுறான்னா எந்த அக்கா தங்கச்சியும் கஷ்டம் அவனுடைய கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இது மனிதன் தான் வாழணும் அவ்வளவுதான். அதுக்காக பிறரை சார்ந்து உதவி கேட்பான், ஆனா யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். இது மனிதனுடைய இயல்பு. அதனால நம்மளை நம்பி வாழணும், மற்றவனை நம்பி வாழக்கூடாது. உன்னை நம்பு, கடவுளை நம்பு. மீதி உலகத்துல யாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி புள்ள பொண்ணு யாரையும் நம்பாது. இதாமா நான் சொல்லிங்க. 2 வருஷமா உங்க ஸ்பீச் கேட்டுருக்காங்க. ரொம்ப காலையிலேருந்து நைட்டு வரும் உங்க ஸ்பீச் கேட்டது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ நான் இப்போ வந்துக்கிறேன். ஏன்னா பாசத்துக்கு நீ அடிமையாயினா டெய்லி மரணம் அடையுது. ஏங்கி 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 மரணம் அடையுது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் காமத்துக்கு அடிமையாயினா அது ஏக்கமாய் அது நோயாளியாவே மாத்திடும். ஆமா இல்லையா? ஆசைக்கு அடிமையானா எதெல்லாம் உனக்கு கிடைக்காதோ அது மேலெல்லாம் உன் மனசை செஞ்சு ஆசைப்பட்டு அழியுது. ஆசை பாசம் காமம் இந்த 3 விஷயத்தை விட்டு விலகி வந்தீங்கன்னா நீங்க அமைதியோட வாழலாம், ஆண்டவனோட வாழலாம். ஆமா இப்பதான் புரியுது. சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க ஐயா. பாண்டிச்சேரியில் புதுச்சேரியிலேருந்து வரேன் நான். சரி. நான் ரிட்டையர்டு டெப்டி டைரக்டராக பணிபுரிஞ்சு 3 வருஷம் ஆகுதுனால. ஆனால் நான் பணியில் இருக்கின்ற காலத்தில் பணியினுடைய சுமையும் வீட்டில் இருக்கிற சுமையும் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் உண்மையிலேயே தெய்வ நிலையில் வழிபட முடியல. காரணம் செய்யும் தொழிலே தெய்வம்ன்றதுனால எனக்கு தொழிலே பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுனால அதை கருத்தமாக செஞ்சு ரிட்டையர்மெண்ட்டில் நல்ல பேரோடு நான் வந்த பிறகு நான் முத பார்த்த வீடியோவில் தரிசனம் நீங்கள் தான். எனக்கு முன்னே எல்லாரும் நிறைய பேசியிருக்காங்க. பேசிருக்கும் போது எல்லாருமே சொன்னாங்க உங்களுடைய எளிமையும் பசுமரத்தை அணிபாடு அடித்த அந்த கருத்துக்கள் மக்களுடைய மனதில் பதிச்சிருக்குது. அது ஒரு உண்மையிலே சத்தியமான வார்த்தை. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பட்டியலில் போடணும்னா உண்மையிலேயே அந்த ஆகாயமும் பத்தாது ஐயா. சத்தியமா நீங்கள் அவையார் அகவலில் ஒரு வரி வரும், சொற்பதும் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே அப்படின்ற மாதிரி அவையார் பாடிய அகவல்ல. அப்போது அவையார் அவையார் விநாயகர் பார்த்து பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது இந்த இடத்துல தீர்க்க தரிசியா எங்களுக்கு நீங்க காட்சி தந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க. சப்பு சப்பு சப்புன்னு வச்சு அடிச்சு தள்ளுறீங்க. இது போதுமா? இந்த மாதிரி எங்களுக்கு எங்க புதுச்சேரியில யாருமே இல்லை. இது மாதிரி எத்தனையோ ஐயாக்கள் மாதிரி நிறைய பேர் போனாங்க. இவங்க பெரிய சாமியார் சாமியார் சொல்லுவாங்க. ஒரு சாமியார் கூட வந்ததில்லை. நான் பாண்டிச்சேரியில் செய்யும் போது அத்தனை மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏகளுடைய பார்க்கக்கூடிய ஈஸியாக போய் பார்க்கக்கூடிய அவங்க சொன்ன வேலையில ஃபைலை எடுத்துக்கக்கூடிய வசதிகள் இருந்தோம். அந்த சாமியாரெல்லாம் பார்க்கக்கூடிய தருணம்னு எனக்கு கிடைச்சது ஐயா. ஆனால் என்னால் பார்க்க முடியல. உங்களுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. மிக 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 நான் பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். இங்க கூடியிருக்கிற அத்தனையோ பேரும் நீங்க பாக்கியசாலி தான் அப்படின்றத நான் உங்களுடைய சார்பை தெரிவித்து கொள்கிறேன். இன்னொரு கருத்து ஒரு வேண்டுகோள் ஐயா. எங்க அம்மாவுக்கு நாங்க 8 பேர் பிறந்தோம் ஐயா. அம்மா காலத்துக்குமே வறுமையிலே இருந்து எங்களுடைய கரை சேர்க்கணும்ன்ற மாதிரியே இருந்து அம்மா இருந்து 20 நாள் ஆயிடுச்சு ஐயா. இப்போ நீங்க சொன்ன பிறகு இந்த அம்மா இருக்கிறாங்க, ஆத்மா இருக்குது, ஆத்மா 14 நாள் இருக்கும் அப்படின்ற இடத்துல காரியம் எல்லாம் முடிச்சிட்டோம் ஐயா. மற்றபடி இந்த சம்பிரதாயப்படி எல்லாமே செஞ்சாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை உங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்ட பிறகு. பட் ஆனால் என்னுடைய கருத்துக்களையே மனசில் ஏற்றுக்கிட்டு மற்றவங்க மேலே என்னால் திணிக்கவும் முடியாது. கடைசியில் அம்மாவுடைய ஃபோட்டோ மாட்டணும். மாற்றுறதுல ஒரு திசை இருக்குதா ஐயா? அம்மா மட்டும் மாட்டி இந்த திசையில தான் கும்பிடணும்னு ஏதாவது விதிமுறை இருக்குது ஐயா? திசை இல்லைம்மா. சரி, எந்த பக்கம் படுக்கிறியோ எழுந்த அம்மா முகத்தை பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கோ. சரிங்க ஐயா, அதுதான் திசை. நல்லது. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு திசை வைக்கலாம். இந்த உலகத்துக்கு எது திசை?
8 திசை இருக்குது, அதான் திசையை நிர்ணயிக்க முடியாது திசை இல்லையா? இருக்குது, 16 கோணமும் இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்ப எது திசை? எது திசைன்னு இல்ல. எதுவுமே திசை கோலமா இருக்கு. எல்லா திசையிலும் இறைவன் இறைவன் இருக்கிறார். அந்த ஆமாங்க ஐயா. திசை எல்லா திசையும் இறைவனுடைய திசை தான். ஆமாங்க. அதனால நீ எழுந்தா அது உன் கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா ஐயா. அதுதான் சரியான திசைமா. இதுக்கு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ எழுந்தா அந்த முகம் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுவே உனக்கு சரியான திசை. ஐயா, என்னுடைய ஐயத்தை நீங்க போகுனீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஆத்ம வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம்.